சாய்ராம். சாய்பாபாவின் சரித்திரம். சாய் குடும்ப உறவுகளுக்கு பேரன்புகளுடன் அனு. நீங்கள் எல்லாருமே நம்ம சேனலுக்கு ரொம்ப நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி எப்போவுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாபாவுடைய லீலைகளை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுத்துட்டு நான் இன்றைக்கி பாபாவுடைய லீலையை சொல்ல தொடங்குறேன். நம்ம சேனலில் நம்ம வாட்ஸ்அப் குரூப் க்ரியேட் பண்ணியிருக்கோம். சாய்பாபாவுடைய மெசேஜஸ் டெய்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வரும். கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நம்மளோட சேனலோட வீடியோஸ் லிங்க்ஸ்லாம் அதில் நான் கொடுப்பேன். நீங்கள் யூடியூப்பில் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்கனாலும் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு மெசேஜாக வந்துடும். நீங்கள் அது மூலயமா நீங்கள் யூடியூப்பில் வீடியோ பார்த்துக்கலாம். அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஸ்டோரியை கண்டிப்பாக எல்லாருமே ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேளுங்க. குறிப்பாக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கேளுங்க. நோய் எதனாச்சும் உங்களுக்கு லேடிஸ் உங்களுக்கு எதனாச்சும் இஷ்யூஸ் இருக்குதுன்னா, உடம்பு ரீதியான இஷ்யூஸ் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த லீலையை கேளுங்க. ஓகேவா? இந்த லீலை எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1983 நடந்துச்சு. சுலோச்சனா எம் ஜோஷி இவங்க நாக்பூரை சேர்ந்தவங்க. ஆக்சுவலாக இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1983 ஆகஸ்ட் மந்தில் இருந்து பீரியட்ஸ் போய்கிட்டே இருக்கும். அது ஸ்டாப்பே ஆகாது, கண்டினியூஸாக போய்கிட்டே இருக்கும். அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய ஹோமியோபதி டாக்டர் போய் பார்ப்பாங்க. அப்போ டாக்டர் என்ன பண்ணுவாருன்னா, கொஞ்சம் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துட்டு, சரி இப்போ போங்க, இதுக்கப்புறம் இது சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டேப்லெட்ஸ் கொடுத்து எடுக்க சொல்வார். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. இந்த சுலோச்சனா டேப்லெட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக இவங்க பாபாவுடைய டிவோட்டி தான். டெய்லியுமே இவங்க பாபாவுடைய உதி தண்ணியை குடிச்சிட்டே இருப்பாங்க. குடிக்காமல் ஒரு நாளுமே இருந்தது கிடையாது. உதியை தினைக்கும் பாபாவோட உதியை நம்பிக்கையோடு வச்சுக்கிட்டு வந்துட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஆகஸ்ட் மந்தில் ராக்கி பூர்ணிமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு செலிப்ரேஷன் நடக்கும் நாக்பூரில். அந்த செலிப்ரேஷன் எப்போவுமே இவங்க ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுவாங்க. பட் இந்த டைமில் அவங்களால அதில் பார்ட்டிசிபேட் கூட பண்ண முடியல. ஏன்னா இந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப பீரியட்ஸ் அப்நார்மலாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார், சரி ஓகே நம்ம டாக்டரை சேஞ்ச் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டு மூலயமா அலோபதி டாக்டரை போய் பார்ப்பாங்க. முதல் ஹோமியோபதியை பார்த்தாங்க, ரெண்டாவது இப்போ அலோபதி டாக்டரை பார்க்குறாங்க. அலோபதி டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு அயன் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்து கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட் எடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் ஒரி பண்ணிக்காமல் போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. இந்த பொண்ணுக்கு அந்த பீரியட்ஸ் நிற்காமல் போயிட்டே இருக்கிறதுனால உடம்புல இருக்க ஹெல்த்லாம் ட்ரைன் அவுட் ஆகி அந்த பொண்ணு ஒரு ஸ்டேஜில் நிற்க கூட முடியாமல் சுருண்டு படுத்துக்கிற மாதிரி ஆகிடும். அது யூஸ்வலாகவே லேடிஸ்க்கு இருக்க ப்ராப்ளம் தான். பட் இந்த பொண்ணுக்கு ரொம்ப சிவியராக இருக்கிறதுனால இந்த பொண்ணால் நிற்கக்கூட முடியாது. ரொம்ப டயர்டாகிட்டு ஒரு ஸ்டேஜில் ரொம்ப இக்கட்டான நிலைமையில் இருக்கும் போது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் தான் என்ன பண்ணுவாங்க, இந்த பொண்ணுக்கு வேணுங்கிறதெல்லாம் சாப்பாடில் இருந்து, வீட்டை டேக் கேர் பண்ணிக்கிறதுலேருந்து, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறதுலேருந்து எல்லாத்தையுமே இவங்க ஹஸ்பண்டே இந்த பொண்ணு ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டு பார்த்துக்குவார். அவங்க ஹஸ்பண்டே இவங்க வீட்டில் ஃபீமேல் அட்டெண்டரும் யாரும் இருக்க மாட்டாங்க டேக் கேர் பண்ணிக்கிறதுக்கு. இவங்க ஹஸ்பண்ட் தான் எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருப்பார், இந்த பொண்ணு ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்லிட்டு. அப்படி அந்த டாக்டர் அலோபதி டாக்டர் எல்லா மாத்திரையும் கொடுத்துமே இந்த பொண்ணுக்கு சரியாகலை. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி ஓகே நம்ம ஒரு பெஸ்ட்டு கைனகாலஜிஸ்ட்டை போய் பார்க்கலாம், இந்த நாக்பூர்லேயே பெஸ்ட்டு கைனகாலஜிஸ்ட்டை பார்க்கலான்னு சொல்லிட்டு இவங்க தெரிஞ்ச கைனகாலஜிஸ்ட்டை போய் பார்க்குறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இது வரைக்கும் இருக்க ரிப்போர்ட்ஸ்லாம் பார்த்துட்டு, இந்த ஹோமியோபதி ரிப்போர்ட்டு, இந்த அலோபதி ரிப்போர்ட்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே இதெல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணுங்கள், நான் டோட்டலாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான டேப்லெட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வேறு டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க. இந்த பொண்ணு இதிலேயே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது எனி டைம் படுத்துக்கிட்டே இருக்குது, உடம்பு ரீதியாகவும் அந்த பொண்ணு டயர்டாகவும் இருக்குது, பீரியட்ஸும் நிற்கலன்னும் போது ஆல்ரெடி லேடிஸ்க்கு இந்த பீரியட்ஸ் டைமில் மூட் ஸ்விங்ஸ் நிறைய வரும், ரொம்ப டென்ஷனாகவும் இருப்பாங்க. இந்த பொண்ணுக்கு இந்த ரொம்ப அப்நார்மலாக பீரியட்ஸ் போகும்போது இந்த பொண்ணு படுத்துக்கிட்டே இருக்கிறதுனால ரொம்ப ஹைப்பர் டென்ஷன் வந்துருச்சு, பிபி வந்துருச்சு இதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கும்போது. அப்போ இந்த பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களே, இவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்லாம் இருக்காங்களே, அப்போ இவங்களாம் இந்த மாதிரி போயிட்டே இருக்குன்றதுனால சஜஸ்ட் பண்ணுறாங்க, நீ ஒரு நல்ல ஒரு கைனகாலஜிஸ்ட்டாக பாரு, இல்லை அலோபதி டாக்டரை பாரு அப்படின்ட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர்ஸை சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இது வேறு எதனா ப்ராப்ளமாக இருக்க போகுது, நீ தொடர்ந்து 3 டாக்டர் பார்த்துமே அது ஸ்டாப் ஆகலைன்னும் போது வேறு எதனா ப்ராப்ளமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லக்கூடிய டாக்டர்கிட்ட அகெயின் போவாங்க. அந்த டாக்டர் இது ஆக்சுவலி 1983 நடந்தது. அப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி வச்சு இந்த பொண்ணுக்கு இன்டர்னலாக டெஸ்ட் பண்ணுவாங்க, பயாப்சிக்கு சென்ட் பண்ணுவாங்க இந்த பொண்ணோட ரிப்போர்ட்டெல்லாம். அப்போ இந்த பொண்ணுக்கு ரொம்ப
ரொம்ப பயம் வந்துடும். ஏன்னா இது உள்ள அவங்களுக்கு ஏன்னா யூட்ரஸில் கேன்சராக இருக்க போகுது, இல்லை யூட்ரஸே ரிமூவ் பண்ண சொல்லிடுவாங்களோன்ட்டு இந்த பொண்ணே ஓவர் திங்க் பண்ணிவிட்டு பயந்துக்கிட்டு இருக்கோம். அப்போ வந்து இந்த ரிப்போர்ட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க, டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த டைம்லலாம் 15 நாள் ஆகுமா ரிப்போர்ட் வர்றதுக்கு. அதனால் இந்த பொண்ணு பயங்கரமாக மைண்டுக்குள்ளே இந்த போட்டு யோசிச்சுட்ருக்கு. ஆனால் இப்போ வந்து ஒரு 3-4 டேஸில் கிடச்சிரும் பயாப்சி ரிப்போர்ட்லாம். பட் அப்போ வந்து 15 டேஸ் ஆகுமா. அந்த டைமில் என்ன ஆயிருக்குன்னா, இந்த பொண்ணு பாபா கிட்ட வந்து ப்ரே பண்ணுது. படுத்துக்கிட்டு இருக்கும்போது சச்சரிதம் எடுத்து ஓப்பன் பண்ணி படிக்கலான்னு சொல்லிட்டு, அது படிக்கிறதுக்கு முன்னாடி பாபா கிட்ட ப்ரே பண்ணுது. பாபா நீ என்னை காப்பாற்றுங்க, நான் இந்தளவுக்கு மோசமாக இருக்கேன், நிலமை எனக்கு ரொம்ப எனக்கு உடம்பு ரொம்ப டயர்டாக இருக்குது, ரொம்ப முடியாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுவுது. ஏன்னா இந்த பொண்ணு டேக் கேர் பண்ணிக்கிறதுக்காகவே அவங்க ஹஸ்பண்ட் வந்து சில நேரங்களில் ஆஃபீஸ் லீவ் போட்டுட்டு இந்த பொண்ணை பார்த்துக்கிறது இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இன்னொன்று நிறைய கடன் வாங்கிட்டார். இந்த பொண்ணோட ட்ரீட்மெண்ட்டுக்காக காஸ்ட்லி டேப்லெட்ஸ்லாம் வந்து வாங்கி இந்த பொண்ணுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்துமே அது சரியாகலை. ரொம்ப கடன் அதிகமாகிடுச்சு. நார்மலாக ஃபீவருன்னு நம்ம டாக்டர்கிட்ட போனாலே 1000 ருபீஸ் எடுத்துகிட்டு போனால் தான் நம்மளுக்கு இப்போ செலவுக்கு கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு பயாப்சி சென்ட் பண்ணுறது இதெல்லாம் பண்ணும்போது எவ்வளோ அவங்களுக்கு அந்த டைமில் செலவாகியிருக்கும். இந்த பொண்ணுக்கு ரொம்ப மன கஷ்டமாயிடும். பாபா கிட்ட அழுகும், என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க பாபா, ஒன்று என்னை சரி பண்ணிடுங்க, இல்லையா என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க. எனக்கு நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அழுகையாக வருது, கஷ்டமாக இருக்குது. உன்னோட உதி தண்ணி இதனைக்கு தானே குடிச்சிக்கிட்டு இருக்கேன், என்ன ஏன் பாபா இப்படி கை விட்டுட்டீங்க, என்னை ஏன் பாபா இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க, இது என்ன தான் என்னோட கர்மாவாகவே இருந்தாலும் என்னால் இதை தாங்கிக்க முடியல பாபா, என்னை காப்பாற்றுங்க, இல்லைனா என்னை கூட்டிகிட்டு போயிடுங்க. அந்த பொண்ணு இந்த மாதிரி சொல்லி இந்த பொண்ணு மனசு விட்டு பாபா கிட்ட அழுகும். அழுதுட்டு சத்சரிதம் ஓப்பன் பண்ணி பார்க்கும். அதில் வந்து அல்லா பாலா கரேகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் இருக்கும். அதனால் அந்த பொண்ணு என்ன பண்ணோன்னா, நம்பிக்கையை பாபா மேலே நம்பிக்கை வச்சுட்டு அப்படியே அழுதுகிட்டே என்ன பண்ணோன்னா கண்ணை மூடிட்டு தூங்கிடும், அழுதுகிட்டே தூங்கிடும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நெக்ஸ்ட் டே வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள்லாம் பார்க்குறதுக்காக இருக்கும்போது ஒரு லேடி வருவாங்க, ஏதோ ஸ்ட்ரேஞ்சரான ஒரு லேடி வருவாங்க. லேடி வந்து கதவு தட்டி கூப்பிடுவாங்க காலையிலேயே. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து கேட்பாங்க, யாருங்க நீங்கள் அப்படின்னும் போது அப்போ வந்து அந்த லேடி சொல்லுவாங்க, நேற்று நைட்டு வந்து என் கனவுல பாபா வந்தார், பாபா வந்து உங்கள் வீட்டை காட்டி உங்ககிட்ட வந்து சொல்ல சொன்னார், உங்கள் ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்குதானே. அப்போ வந்து பாபா என்கிட்ட சொல்லி உங்கள் வீட்டு கபோர்டில் ஒரு பர்டிகுலர் சாரீ இருக்குது, அந்த சாரியை இம்மீடியட்டாக பேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாபா என் கனவுல வந்து சொல்லிட்டு போனார், அதை வந்து நான் சொல்லிட்டு போகிறதுக்கு தான் நான் வந்தனே அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவார்னா, வீட்டுக்கு போயிட்டு பார்ப்பாரு, வீட்டுக்குள்ளே போய் பார்ப்பாரு. டாப் ஷெல்ஃபில் அந்த லேடி சொல்லியிருப்பாங்க, டாப் ஷெல்ஃபில் இந்த பர்டிகுலர் சாரீ அந்த கலரில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவங்க கபோர்டில் இருக்கும். அந்த சாரியை இம்மீடியட்டாக பேர்ன் பண்ணிடுவார் அவங்க ஹஸ்பண்டு. அப்போ வந்து சொல்லுவாங்க, பாபா உங்ககிட்ட அஷூரன்ஸ் கொடுத்துட்டு வர சொன்னார், நீங்கள் இதை கொளுத்திட்டிங்கன்னா உங்கள் ஒய்ஃபுக்கு வந்து எதுவும் ஆகாது, ஏன்னா அது வந்து ஒரு ஈவல் ஸ்பில்னால தான் உங்கள் ஒய்ஃபுக்கு இவ்வளோ உடம்பு சரியில்லாமல் போயிருக்கு, பாபா பயப்பட வேணாம், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாபா அஷூரன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காரு, உங்கள் ஒய்ஃப் சரியாயிடுவாங்க, அந்த புடவையை எரிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க எரிச்சிட்டு விட்டுருவாங்க. எண்ணி 3 நாள்லலாம் அவங்க ஒய்ஃபுக்கு வந்து அந்த பீரியட்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் ஆகிட்டு வந்துடும். ரொம்ப அப்நார்மலாக போயிட்டுருக்கிறது அந்த பொண்ணுக்கு கரெக்டாக கண்ட்ரோல் ஆகிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த பொண்ணாலையும் அதுக்கப்புறம் ஓரளவுக்கு எனர்ஜியாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ பாபா வந்து நம்ம கனவுல தான் வருவாருன்றதுலாம் கிடையாது. யாராக வேணால் இருக்கலாம். ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்ட கூட வந்து சொல்லிவிட்டு பாபா நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கெலாம் நிறைய நம்மளுக்கும் பண்ணியிருப்பார். இந்த மாதிரி பாபா ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மூலயமா நம்மக்கிட்ட வந்து சொல்கிற கதைகள் நிறைய இருக்குது, ரியலாக நடந்த கதைகளே இருக்குது. நான் அது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். உங்களுக்கும் பாபா உங்கள் கனவுல வந்திருக்காரா, என்ன வந்து உங்ககிட்ட பேசியிருக்காரு அப்படிங்கிறத கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி கூட்டு பிரார்த்தனையில் பர்டிகுலராக 2 பிரார்த்தனை நம்ம வைக்க போகிறோம். ஒன்று, யாருக்கும் எந்த விதமான நோய்களும் வரக்கூடாது, அப்படியே நோய் இருந்தாலும் அது எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் அது வந்து நம்மளை விட்டு போயிடணும், அந்த நோய் நம்மளை விட்டு போயிட்டு நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும். 2வது விஷயம், பண கஷ்டம், கடனில் மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்கள்ல, அவங்களுக்காகவும் நம்ம கூட்டு பிரார்த்தனை வைக்க போகிறோம். தயவு செய்து உங்கள் பிரார்த்தனையோடு சேர்ந்து இந்த 2 பிரார்த்தனையும் நீங்கள் வச்சுக்கோங்க. உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, பாபா இந்த பண கஷ்டமோ இந்த உடல் ரீதியாக இருக்கக்கூடிய நோயினால் பாதிக்கப்பட்டவங்களுடைய கஷ்டமோ போயிடணும் பாபா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேண்டிக்கோங்க. இப்போ நான் வந்து பாபாவுடைய ஸ்லோகனை வந்து நான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வேண்டுதலை ஸ்ட்ராங்காக வைங்க. ஓகேவா? சதா நிம்ப விருக்ஷஸ்ய மூலாதிவாசாத் சுதாஸ்திராவினம்
தித்தம பிரியம் தம் தரும் கல்பவ்ருக்ஷாதிக்கம் சாதயந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாய்நாதம். ஓம் சாய்ராம். ஸோ இவ்வளோ தூரம் நம்ம வீடியோவை நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே மாதிரி எப்போவுமே எல்லா வீடியோஸுமே கண்டினியூஸாக ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா கண்டிப்பாக 2 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லையா அட்லீஸ்ட் லைக் மட்டும் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்கிய சாயி. ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம்.